السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون ألا إنهم هم المفسدون ولكن لا يشعرون. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: لا يدخل الجنة نمام، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், சுஹதாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவினுடைய தினத்தில் அல்லாஹுவினுடைய இறை இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனித சமூகத்திற்கு நற்குணங்களை கற்றுத்தருகிறது. நல்ல பண்புகள் எது என்பதை அடையாளப்படுத்துகிறது. ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிம் தொழுகையாளியாக, நோன்பாளியாக மட்டும் இருந்து விடாமல் நற்குணமுடையவராக, நல்ல பண்புடையவராக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நல்ல குணத்திற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகம். எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று அமல்களை மட்டும் சொல்லித்தராமல் நற்குணங்களை மக்களுக்கு போதித்தார்கள். அந்த நற்குணங்களை கொண்டு சிறந்த குணசீலராகவும் பண்பாளராகவும் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார்கள். அந்த வகையில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த நற்குணங்களில் ஒன்று இஸ்லாஹ், சமூக சீர்திருத்தம். ஒரு முஸ்லிம் சமூக சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும். சமூகங்களுக்கு இடையில் இணக்கத்தை ஏற்படுத்துபவனாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பங்களில், சமூகத்தில், மஹல்லாக்களில் அல்லது இருவருக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த பாடுபட வேண்டும். சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
இதற்கு மாற்றமாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தில் ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது. ஒரு குடும்பங்களில், சமூகத்தில், மஹல்லாவில் ஒற்றுமையை குலைக்கும் காரியங்களில் ஈடுபடக்கூடாது. சமூகத்தினுடைய கட்டமைப்பை உடைக்கும் காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு சமூகத்திற்கென்று ஒரு அழகு இருக்கிறது, ஒரு மஹல்லாவுக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு அழகு இருக்கிறது. அதையெல்லாம் சிதைக்கும் காரியங்களில் ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது. குட்டையில் ஒரு கம்பை ஊனி கிளறி அதை குழப்புவதை போன்று ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு இடையில் கல்லை போட்டு அந்த ஒற்றுமையை, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்கும் காரியத்தில் ஈடுபட்டு அதில் குளிர்காயக்கூடிய மனிதன் உண்மையான மூமினாக இருக்க முடியாது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மூமின் குழப்பவாதியாக இருக்கக்கூடாது. அவனை கொண்டு சமூகத்தில் திருத்தம் ஏற்பட வேண்டும், மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஒரு சமூகம் பிளவுபடுவதற்கு, பிரிந்து கிடப்பதற்கு, ஒரு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுவதற்கு ஒரு மூமின் காரணமாக இருக்கக்கூடாது. பிரிவினைவாதியாக, குழப்பவாதியாக ஒரு காலம் ஒரு மூமின் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டான், உண்மையான மூமினாக இருக்கும் பட்சத்தில். அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், அல்லாஹ் நிச்சயமாக குழப்பத்தை விரும்புவதில்லை. குர்ஆன் முழுக்க நாம் ஆய்வு செய்து பார்த்தால், குழப்பம் செய்யாதீங்க, அந்த பக்கம் போவாதீங்க, பிரிவினை ஏற்படுத்தாதீங்க, விஷமத்தனமாக நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள், பேசாதீர்கள், அதில் ஈடுபடாதீர்கள் என்பதை குறித்து 50க்கும் மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல இருக்கிறது. விஷமத்தனமான புத்தி, அந்த எண்ணம், அந்த செயல்பாடு, அந்த பேச்சு கூட ஒரு மூமினிடத்தில் வரக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபர்களை கடந்து போகிறார்கள். கடந்து போகும்போது சொன்னாங்க, இந்த 2 கபரிலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். இன்னஹுமா யுஅஸபான், 2 பேருக்கும் வேதனை நடக்குது. வானத்திற்கு மேலுள்ளதையும் அறியக்கூடியவர்கள், மண்ணுக்கு கீழே நடக்கக்கூடியவதையும் அறியக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். கடந்த காலத்தையும் சொன்னார்கள், எதிர்காலத்தையும் சொன்னார்கள். மண்ணுக்கு கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத கரண்ட் நியூஸாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளிப்படுத்தினாங்க. இங்கே இப்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2 நபர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்றாங்க. பெரும் பாவம் செய்ததினால் அவர்களுக்கு வேதனை ஒன்றும் இல்லை. வட்டி வாங்கினாங்க, லஞ்சம் வாங்கினாங்க, திருடுனாங்க, கொள்ளையடிச்சாங்க, ஒரு மூமினுடைய மானத்தில் விளையாடினாங்க. பெரும் பெரும் குற்றங்களாக எதை மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த மாதிரிலாம் பெருசா இவங்க செய்யல. இவங்க செஞ்சது என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஒருத்தர் தூய்மை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தார். பாத்ரூம் போகும் பொழுது, சிறுநீர் கழிக்கிற பொழுது அதுல கொஞ்சம் கவனக்குறைவாக, மெத்தனமாக இருந்தார். அதனால் இப்பொழுது அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது. அம்மல் ஆகர், இன்னொருத்தர், அவர் யார் அப்படின்னு சொன்னா, மக்களுக்கிடையில் கோல் சொல்லி திரிந்தவர். கோல் சொல்லி திரியக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அந்த ஒரு குற்றத்திற்காக இப்போது மண்ணறையில் அவருக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல, லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்லி திரியக்கூடியவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான், சொர்க்கத்தில் அவனுக்கு இடம் கிடையாதுன்றாங்க. கோல் சொல்றதுனா என்ன? இந்த மாதிரி உங்களை பத்தி இவரு இப்படி சொன்னாரு அப்படின்ட்டு இவரை பத்தி யாரோ சொன்னதை அப்படியே இங்க வந்து போட்டு கொடுக்கிறது. அவர் உண்மையே சொல்லிட்டு போட்டோம், அவர் சொன்ன விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கிறதாகவே வச்சுக்கலாம், ஆனாலும் அது குற்றம், அப்படி சொல்லக்கூடாது.
அப்படி சொல்றதுனால என்ன நடக்கும்? இவருக்கும் அவருக்கு மத்தியில் பகைமை ஏற்படும். என்னை பத்தி அப்படி சொன்னாரா, அப்படி பேசினாரா, எப்படி அவர் பேசலாம்? அதுவரைக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு மத்தியில் பிரிவினையை, குழப்பத்தை, விஷமத்தனத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம்தான் இந்த கோல் மூட்டுறது. நல்ல மனிதர்கள் கோல் சொல்லக்கூடிய காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க. கோல் சொல்றவங்க நல்ல மனிதர்களாக இருக்க முடியாது. நல்லவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அவர் தொழுகையாளியாக இருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம், ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவராக இருக்கலாம், தினம் தினம் சதக்காக்கள் செய்யக்கூடியவராக இருக்கலாம், குர்ஆன் ஓதக்கூடியவராக இருக்கலாம், ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இருக்கலாம். கோல் சொல்லக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பழக்கம் இருந்தால் அவர் நல்லவர் என்று இஸ்லாம் சொல்லாது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பனு உமையா ஆட்சியாளர்களில் 7வது கலீஃபாவாக இருந்தவர். அவரிடத்துல ஒருத்தர் வந்தார், பார்க்கிறதுக்கு, சந்திக்கிறதுக்கு வந்தார். வந்த உடனே சுலைமான் இப்னு அப்துல் மலிக் கேட்டாரு, குல்த கதா வகதா ஃபிய, நீ ஊருக்குள்ள என்னை பத்தி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு திரியாமே, உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. என்னை பத்தி இந்த மாதிரிலாம் நீ பேசுறதாக நான் கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, மா ஃபால்து ஒமா குல்து, அப்படிலாம் நான் எதையுமே செய்யல, அப்படி நான் எதையும் பேசல அப்படின்னு அவர் சொன்னார். இல்லையே, உன்னை பத்தி என்னிடத்தில் சொன்னவர் உண்மையாளர், அவர் பொய் சொன்னதில்லை, நல்ல மனிதர். நீ இப்படி பேசுறதாக என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தார்ல, அந்த இன்ஃபார்மர் நல்ல மனிதர். அப்ப நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் பொய் சொல்ல மாட்டாரு, நல்ல மனிதர். அவரை தான் நீ இப்படிலாம் பேசுறன்னு சொல்லி எங்களோட தகவல் சொன்னார், நீ மறுக்கிற அப்படின்னு கேட்டாரு சுலைமான் இப்னு அப்துல் மலிக். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த சபையில இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இருந்தாங்க. இப்படி சொன்ன உடனே இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஆட்சியாளரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஒரு மனுஷர் உங்களை பத்தி சொன்னாரு, என்னை பத்தி நீ இப்படி பேசுறதாக அவர் என்கிட்ட தகவல் சொல்லிட்டாரு, அவர் நல்ல மனிதர், பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றீங்களே, கோல் சொல்லக்கூடியவர் எப்படி நல்லவராக இருக்க முடியும்? கோல் சொல்லக்கூடியவர் எப்படி அவர் உண்மையாளராக இருக்க முடியும்? இப்படி உங்களை பத்தி இவர் இப்படிலாம் பேசுறாருன்னு உங்கள்கிட்ட ஒருத்தர் சொன்னார்னா அவர் கோல் மூட்டுறாருன்னு அர்த்தம். கோல் மூட்டக்கூடியவர் நல்லவராக இருக்க முடியாது. எனவே அவருடைய பேச்சை கேட்டு நீங்க இவரிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்பது முறையல்ல என்று சொன்னார்கள் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. கோல் மூட்டுறவங்க நல்லவங்க கிடையாது. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நமக்கு இடையில் பரவி இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த கோல் மூட்டுறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படிங்கிற உணர்வே இல்லாம செஞ்சுட்டு இருப்போம். பேச்சுவாக்கில் சொல்லிடுவோம், அவரை பத்தி தெரியுமா, நேத்து உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, நீங்க இப்படி செஞ்சீங்களாமே அப்படின்னு கேட்பாரு. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இப்படி அவர் சொன்னார். இதுக்கு பேரு தான் கோல் மூட்டுறது. இதை இஸ்லாம் தடுக்கிறது, கடுமையான குற்றம் என்று சொல்லுகிறது. அப்படி சொல்லக்கூடியவர் நல்லவர் அல்ல என்று எச்சரிக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அப்படி சொல்வதால் அங்கே குழப்பம் ஏற்படும், அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் தேவையில்லாத விரோதம் ஏற்படும். ஒரு குடும்பத்துல இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் ரெண்டு பட்டு போயிடும். மாமியாரை பத்தி மருமகள்கிட்ட, மருமகளை பத்தி மாமியார்கிட்ட இப்படி சொன்னார் வைங்களேன், என்ன ஆகும்? அந்த குடும்பம் சின்ன பின்னமாக சிதறி போய்விடும். அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு சமூகத்தை பிளவுபடுத்துகிற, ஒரு குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த காரியத்தில் நீங்க ஈடுபடாதீங்க அப்படின்னு தடுக்குது. இன்னைக்கு ஊருக்குள்ள சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பழக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, யாரை பத்தியாவது எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அவர் அப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு, அவர்கிட்ட இந்த பழக்கம் இருக்கிறது, அவர் இப்படி பேசினாரு, அவர் இப்படி தப்பு செய்யறாரு அப்படின்ட்டு விமர்சனம், குற்றச்சாட்டு, யாராவது ஒருத்தரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் விஷமத்தனம் உள்ளவர்,
என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி யாராவது ஒருத்தரை பத்தி நம்மகிட்ட வந்து சொல்றாரு அப்படின்னா, யாரை பற்றி சொல்லப்படுகிறதோ அவர் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதை விட நம்மகிட்ட வந்து யார் சொல்றாரோ அவர் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு அவரை பத்தி நம்மகிட்ட சொன்னாரு, நாளைக்கு நம்மளை பத்தி இன்னொருத்தர் சொல்லுவாரு இல்லையா? அப்ப இவர் விஷயத்துல தான் நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா இருக்கணும். இவர் தான் கோல் மூட்டக்கூடியவர், விஷமத்தனம் உள்ளவர், நமக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என்று நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி அமைதியாக போய்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்துக்கு இடையில் எதையாவது ஒண்ணு கிளப்பி விட்டு கள்ள தூக்கி போட்டு அந்த அமைதியை கெடுக்கக்கூடிய, சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் சும்மா விடுவதில்லை. அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அவர்கள் தப்பிக்க முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்துல சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கூஃபா நகரத்தினுடைய ஆளுநராக அவங்க நியமிச்சிருந்தாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சஹாபியாக வாழ்ந்த ஒரு தூய்மையான வாழ்க்கைக்குரியவர். எப்போது துவா கேட்டாலும் அங்கீகாரம் அளிக்கப்படுகிற ஒரு நபர். அல்லாஹ்ட்ட எதையாவது ஒன்று முறையிட்டுட்டாருன்னா உடனே கபூல் ஆயிரும், உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். அவருக்கு பேரை என்னன்னா முஸ்தஜாபு தஅவா, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு பட்டமே இருக்குது. யாருக்காவது ஒரு தேவைன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வருவாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா செஞ்சு அல்லாஹ் உடனே கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ற அளவிற்கு, கேட்கிற அளவிற்கு அவருடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு அதிகம். அவரை தான் கூஃபா நகரத்தினுடைய ஆளுநராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமிச்சிருந்தாங்க. அந்த ஆளுநரை குறித்து அங்கிருந்து நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு, குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அவர்கிட்ட இப்படி தப்பு இருக்குது, அவர் இந்த மாதிரிலாம் வந்து பண்றாரு கொள்றாரு அப்படின்னு சொல்லி அவரை பத்தி சில குற்றச்சாட்டுகள் மக்கள் வந்து சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவரு தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொன்னார், நான் அப்படி ஒன்றும் தப்பு செய்யல அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் உண்மை நிலவரத்தை விசாரிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூஃபா நகரத்திற்குள் ஒரு 2-3 பேர் அனுப்பி வச்சு, நீங்க போய் விசாரிங்க, இந்த நகரத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸை குறித்து உங்க அபிப்பிராயம் என்ன, உங்க கருத்து என்ன, நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி விசாரிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. போனவர்கள் விசாரித்தார்கள், கூஃபா நகரம் முழுக்க போனார்கள், எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் போனார்கள், மக்களை சந்தித்தார்கள், ஆட்சியாளரை குறித்து கேட்கிறாங்க. அத்தனை மக்களும் புகழ்ந்து மட்டுமே சொன்னார்கள். ஏன்னா எந்த குறையும் இல்லை, குறை இருந்தா தானே சொல்றதுக்கு, எந்த குறையும் இல்லை, எல்லோரும் அவரை நல்லபடியாகத்தான் பேசினார்கள் அவரை பத்தி. ஒரே ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னார், சஅத் இப்னு அபி வக்காஸ் இடத்தில் நான் 3 தவறுகளை பார்க்கிறேன். 3 தவறு அவர் செய்யறார். ஒன்னு, அவர் போர்க்களத்துல கலந்துக்கிறது இல்லை. ஒரு ஆட்சியாளர் அப்படின்னா ஆட்சி மட்டும் தான் செய்யணுமா? போர் செய்யக்கூடாதா? போர் நடக்கும்போது அவர் கலந்துக்க கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளராக இருந்தார்கள், சமூகத்தின் தலைவராக இருந்தார்கள், இமாமாக இருந்தார்கள், போர்படை தளபதியாகவும் இருந்தார்கள். எத்தனை போர்ல கலந்துக்கிட்டாங்க, எத்தனை எதிரிகளை சந்தித்தார்கள், வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஆனா அவர் போர்க்களத்துக்கே போறதில்லை. இரண்டாவது, வலா யக்ஸிமு பிஸ்ஸவிய்யா, மக்களுக்கு எதையாவது பங்கீடு செய்யும் பொழுது சரியா பங்கு வைக்கிறது இல்லை. அதுல வந்து கொஞ்சம் பாரபட்சம் காட்டுறாரு, தெரிஞ்சவங்களுக்கு கூட கொடுக்கிறாரு, அறிமுகமானவருக்கு அதிகமா கொடுக்கிறாரு, பாரபட்சமாக நடந்து கொள்கிறார். வலா யஅதிலு ஃபில் கதிய்யா, மக்களுக்கு தீர்ப்பளிக்கிற பொழுது நீதமா தீர்ப்பளிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி 3 குற்றச்சாட்டுகள் அவர் வச்சார். இந்த செய்தி சஅத் இப்னு அபி வக்காஸ் அவங்களுடைய காதுக்கு வருது. இந்த மாதிரி உங்களை பத்தி இந்த மனிதர் 3 குற்றச்சாட்டை வைக்கிறார். கேட்ட உடனே அவருக்கு வருத்தம். நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடியவர், தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியவர், இப்படி தன்னை பத்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு சொன்னவன் அவங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது. உடனே சொன்னாங்க, அவர்
தன்னுடைய வார்த்தையில் பொய்யராக இருந்தால், அவர் சொல்றது பொய்யாக இருந்தா அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அதில் உம்ரஹு, அவருக்கு நீளமான ஆயுள் காலத்தை கொடுத்துரு. அவர் பொய் சொல்றாரு, என் மேல அபாட்டமா பழி சுமத்துறாரு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா அவருக்கு நீ நீளமான ஆயுள் காலத்தை கொடு. நீளமான ஆயுள் காலம் நாம கேட்கிற மாதிரி நல்ல விஷயம்னு அவர் கேட்கல. ரொம்ப தள்ளாத வயது, நிக்க கூட முடியாத அளவிற்கு தடுமாற்றம் அடையக்கூடிய, பிறருடைய உதவியை தேடக்கூடிய அந்த வயது வரைக்கும் அவர் நீ வாழ செய். அதே நேரத்தில் அவருக்கு ஏழ்மையை கொடுத்துரு. ஃபித்னாக்களில் அவர் உருண்டு புரள வேண்டும், ஃபித்னாக்களில் அவர் சிக்க வேண்டும், குழப்பங்கத்தில் அவர், சோதனையில் அவர் மாட்டணும் அப்படின்னு அந்த வார்த்தை வருத்தத்தில் வேதனையில் அந்த வார்த்தையை சொன்னாங்க. நல்லபடியா இருக்கிற பொழுது நம்மளை பத்தி குரல் சொல்லும் போது நான் ஒரு வேதனை வருமா இல்லையா? அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் அந்த வார்த்தையை சொன்னார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி அவங்க வார்த்தை அங்கே அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. என்ன கேட்டா நல்லா கொடுத்துருவான். அப்படி சொன்ன உடனே அந்த மனிதருக்கு இவர் கேட்ட மாதிரி 3 விஷயம் நடந்தது. ரொம்ப நாள் வாழ்ந்தாரு, ஆனா நல்லபடியா வாழல. ஏழ்மை, பசி, பட்டினி, பிறரிடத்தில் தேவையாக கூடிய எளிநிலை, நிறைய சோதனைகளையும் அவர் சந்தித்தார். வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். விஷமத்தனமான கருத்துக்களை பரப்ப நினைக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வினுடைய தண்டனை வந்து சேரும். அவங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற காரியத்தை செய்யக்கூடாது. குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் நாம செஞ்சிடக்கூடாது. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அங்கே ஒற்றுமை ஓங்க வேண்டும் என்பதற்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடுபட்டார்கள். பிரிந்து கடந்த சமூகத்தை ஒன்றுபடுத்தினார்கள். பல மாதங்களாக, பல நாட்களாக, பல வருடங்களாக பேசாமல் இருந்தவர்களை சகோதரர்களாக ஒன்றுபடுத்தினார்கள். அதுதான் ஒரு மூமின் செய்ய வேண்டுமே தவிர, சீர்திருத்தம் அவரிடத்தில் இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரியான விஷமத்தனமான கருத்துக்களை சொல்லி மக்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. இந்த குழப்பத்தை ஏற்படுத்துற அந்த குணம் இருக்குது அவங்கள்ட்ட, ஒரு தன்மை இருக்கும். என்ன அப்படின்னா, தன்னை அவன் சீர்திருத்தவாதி என்று கருதி கொள்வான். தன்னை சீர்திருத்தம் செய்வதாக அவன் தன்னை பற்றி சொல்லிக் கொள்வான். ஆனா அவன் செய்யறது போற குழப்பம். அல்லாஹ் முனாஃபிக்களை பத்தி குர்ஆன்ல சொல்றான், வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில நீங்க குழப்பம் செய்யாதீங்க, விஷமத்தனமா எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முனாஃபிக்குகள் சொன்னாங்களா, இன்னமா நஹனு முஸ்லிஹூன், நாங்கெல்லாம் சீர்திருத்தம் தானே செய்யறோம், நல்லது தானே செய்யறோம் அப்படின்னு நாங்களாம். அல்லாஹ் அதற்கு பதில் சொல்லுகிறான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், இல்லை இல்லை, அவங்க குழப்பவாதிகள் தான். குழப்பம் செய்யக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாங்க சமூகத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு பாடுபடுறோம், சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை ஒழிப்பதற்கு பாடுபடுகிறோம், சமூகத்திலே வேரூன்றி இருக்கக்கூடிய அனாச்சாரங்களை ஒழிப்பதற்கு நாங்கள் களம் காணுகிறோம், நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் செய்யற வேலையை பார்த்தா குழப்பமா, குழப்பத்தை ஏற்படுத்துற காரியத்தை செஞ்சுட்டு தன்னை சீர்திருத்தவாதிகள் என்று அவர்கள் பறைசாற்றிக் கொள்வார்கள். குழப்பவாதிகள்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு தன்மை என்னன்னா, தன்னை சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்வதோடு மற்றவங்க எல்லாத்தையும் குழப்பவாதிகள் சொல்லுவான். நான் மட்டும்தான் சீர்திருத்தவாதி, சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்துறது நான் மட்டும்தான், மற்ற எல்லாரும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் அப்படிங்கிறது அவனுடைய எண்ணமாக இருக்கும். அல்லாஹ் ஃபிரௌனை பத்தி குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், வகால ஃபிரௌன் தரூனி அக்துல் மூசா வல் யதுஉ ரப்பா. ஃபிரௌன் ஒரு நாள் சொன்னானா, என்ன விட்டுருங்க, நான் முதல்ல மூசாவை கொல்ல போறேன், மூசாவை நான் கொல்ல போறேன், என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னானா ஃபிரௌன். அவன் சொல்ற வார்த்தையை பார்த்தா அவன் கொல்ல போன மாதிரியும் யாரோ போய் தடுத்த மாதிரியும் இருக்குது. அப்படித்தானே? என்னை விட்டுருங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் குறுக்க வராதீங்க, நான் கொல்ல போறேன் அப்படிங்கிற வார்த்தையை அவன் சொன்னான். ஆனா தஃப்சீர்கள் வருது, யாருமே தடுக்கல, அவன் கொலை செய்யவும் போகவும் இல்லை, யாரும் தடுக்கவும் இல்லை.
ஏன்னா ஃபிரௌனுக்கு தெரியுமா, மூசாவை கொலை செய்யக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தில் ஈடுபட்டா நிச்சயமாக அவர் ஏதாவது அற்புதங்களை செஞ்சு தன்னுடைய சதி திட்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார், என்னால கொல்ல முடியாது அப்படின்னு ஃபிரௌனுக்கே தெரியுமா. மூசா பக்கம் நெருங்க முடியாது அப்படிங்கிறது ஃபிரௌனுக்கே தெரியும். ஏதாவது கொல்றதுக்காக ஏதாவது ஒண்ணு செஞ்சா அவர் நிச்சயமா தப்பிச்சுக்குவார். அப்படி ஏதாவது செஞ்சு அவர் தப்பிச்சிட்டார்னா என்னுடைய கண்ணியம் போயிடும். ஏன்னா அவன் என்ன சொல்றான், ஆனா ரப்புக்கும் லாலா, நான் பெரிய கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஒரு சாதாரண மனிதரை உன்னால கொல்ல முடியல, கொல்ல நினைச்சா அவர் தப்பிச்சு போயிட்டாரு, நீ என்ன கடவுள் அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்க, அவனுடைய அந்தஸ்து போயிடும். அதனால கொல்ல முடியாது அவனுக்கு தெரியும். ஆனால் என்ன செஞ்சானா, தன்னுடைய பயத்தை மறைக்கிறதுக்காக, தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, என்ன விடுங்க, என்னை யாரும் தடுக்காதீங்க, நான் மூசாவை கொல்ல போறேன் அப்படின்னு. நான் இந்த வாயாலே உடைச்சு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, வாயாலே உடைச்சு விடுவாங்க, ஒண்ணும் இருக்காது உள்ள, பயந்தாங்கோலியா இருப்பான், ஆனா பேச்சு மட்டும் நான் பெரிய ஆளு, நான் அப்படி இப்படின்னு சீன் போடுவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஃபிரௌன். அந்த தப்சீரில் அந்த வார்த்தை வருது, பிரம்மாண்டமாக அவனை சித்தரிக்கிறது வரலாறு. ஆனா இந்த வசனத்துல முஃபஸிர்கள் எழுதுகிறார்கள், அவன் உள்ளுக்குள்ள பயம், மூசா நெருங்குனா நம்ம அவ்வளவுதான், நமக்கு இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்டீஜ் போயிடும். அதனால அதை தக்க வச்சுக்கிறதுக்காக, நானும் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக சொன்னானா, என்னை யாரும் பக்கத்துல வந்து தடுக்காதீங்க, நான் அவரை கொல்ல போறேன். அடுத்து அல்லாஹ் சொன்னா, அடுத்து ஃபிரௌன் சொன்னா, நான் கொல்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இன்னி அகாஃபு ஐயுபத்தில தீனக்கும் அவ் யுதுஹர ஃபில் அர்தில் ஃபஸாத். இந்த பூமியில வந்து அவர் குழப்பம் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த மிஸ்ர்ல வந்து அவரால் ஏற்படக்கூடிய குழப்பம் ஜாஸ்தியா இருக்குது, அதனால அவரை கொல்ல போறேன்னு சொன்னான். ஆனா உண்மையில யார் குழப்பவாதி? ஃபிரௌன் தான் குழப்பவாதி. ஃபிரௌன் தானே குழப்பம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். தன்னை ரப்பு என்று சொன்னான், தன்னை இறைவன் என்று சொன்னான், மக்களை குழப்பிக் கொண்டிருந்தான், விஷமத்தனமான கருத்துக்களை சமூகத்தில் பரப்பி கொண்டிருந்தான். ஆனால் தான் குழப்பவாதியாக இருந்து கொண்டு உண்மையில் சீர்திருத்தம் செய்யக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குழப்பவாதின்னு சொன்னான். குழப்பவாதிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பண்பு நாம் கவனிக்க வேண்டும். தன்னை சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனா ஊருக்குள்ள அவங்களாலதான் குழப்பமே ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் யார் உண்மையில் சீர்திருத்தவாதி, யார் குழப்பவாதி. வல்லாஹு யஅலமுல் முஃப்ஸித மினல் முஸ்லிஹ், அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனக்கு தெரியும் யார் உண்மையில் சீர்திருத்தம் செய்யறான், யார் குழப்பத்தனமா, யார் வந்து மக்களை குழப்பக்கூடிய வேலையை செய்யறான், விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புறதுக்கு, மக்களை வந்து அவனுடைய ஒற்றுமை சீர்குலைக்கிறதுக்கு, மஹல்லாவினுடைய கட்டமைப்பை உடைப்பதற்கு யார் அந்த மாதிரியான விஷமத்தனமான காரியங்களை ஈடுபடுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால குழப்பத்தை நாம என்னைக்கும் அந்த காரியத்துல நாம ஈடுபட்ட கூடாது. நம்மால ஒரு குடும்பம் சிதைந்து போயிடக்கூடாது, ஒரு சமூகத்துல குழப்பம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது நாம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸகுன் ஃபஅதுகுன், உங்க மனைவி உங்க சொல் பேச்சு கேட்காம நடக்கிறா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்கு அட்வைஸ் செய்யுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். அட்வைஸ் செய்யுங்கன்னு சொன்னது யாரை பார்த்துன்னா கணவன்மார்களை பார்த்து தான் சொல்றான், சமுதாயத்தை பார்த்து சொல்லல, குடும்பத்தை பார்த்து சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள், பிரிவினைகள், ஏதாவது ஒரு சின்ன சங்கடங்கள் வருகிற பொழுது மூணாவது மனுஷன் உள்ள போகக்கூடாது. மூணாவது மனுஷன் நான் சொல்றது அக்கம் பக்கத்தினரை அல்ல, எடுத்து விட்டுக்காரன அல்ல, பஞ்சாயத்து தலைவரை அல்ல, ஒரு இயக்கம் சார்ந்தவர்களை அல்ல, அவங்க பெற்றோர்களைத்தான் சொல்லுகிறேன். பெத்தவங்களே மூணாவது மனுஷங்க தான், உள்ள போக கூடாது. அல்லாஹ் யாரை பார்த்து சொல்றான், கணவனை பார்த்து சொல்றான். உன் மனைவி உனக்கு மாறு செய்யறாளா, அட்வைஸ் பண்ணு. உடனே பிரச்சனையை தூக்கிட்டு பஞ்சாயத்துக்கு போவாத, மஹல்லாவுக்கு போவாத, ஜமாத்துக்கு போவாத, என் மனைவி அப்படி நடக்கிறா இப்படி நடக்கிறா, போகாத. பெற்றோர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க உள்ள போய் தலையிடாதீங்க. கணவன் மனைவினா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், வந்தாதான் அது கணவன் மனைவி. இவர் பேசுவாரு, இன்னொரு நாள் அந்த அம்மா பேசும், உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாரு, உனக்கு வேற மதி இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இவர் ஒரு நாள் பேசாம இருப்பாரு, அவர் அந்த அம்மா ஒரு நாள் பேசாம இருக்கும். இது குடும்பங்கள் தோறும் நடக்கக்கூடிய சங்கதிகள் தான்.
அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான், சகஜமான வாழ்க்கை தான். இங்க போய் நாம தலையிட்டு அதை பெருசுபடுத்திடக்கூடாது. ரொம்ப முக்கியமானது. புள்ள ஒரு நாள் பேசாம இருந்துச்சு, கொஞ்சம் முகம் வாடி போய் இருந்துச்சுன்னா அம்மாக்காரி அல்லது அத்தாக்காரர், என்னமாச்சு, ஏமா பேசாம இருக்க, மூஞ்சில வாடி போய் இருக்குது, உன் மாப்பிள்ளை எதுவும் சொன்னாரா, உன் மாமியா எதுவும் சொன்னாரா, உடனே அவர் கேட்கக்கூடிய வார்த்தை இதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குடும்பம் ரெண்டு பட போகுதுன்னு அர்த்தம். அம்மாக்காரி அப்படி கேட்டா அப்படின்னா குடும்பம் சிதைந்து போக போகிறது, அந்த பெண்மணி வாழ்க்கையை தொலைத்துட்டு வீட்டுக்கு வர போறான்னு அர்த்தம். பொம்பளைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்ன தெரியுமா? நம்மகிட்ட யாராவது கேட்க மாட்டாங்களான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கேட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த கதையும் போட்டு உடைச்சிருவாங்க. வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போன நாள்ல இருந்து இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ அத்தனையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அப்படியா செஞ்சாரு, அப்படியே அவன் மாமியா நடத்தினா, இன்ன வரம் பாரு அப்படின்னு ஜமாத்தை கூட்டிட்டு போய் நின்று அங்க உறவை அறுத்து விட்டுட்டு வந்துருவாரு. அல்லாஹ் குர்ஆன்ல நிக்காஹை பத்தி, அந்த உறவை பத்தி சொல்லும் பொழுது மீசாக்கன் கலீலா, மிக உறுதியான பந்தம் என்று சொல்கிறான், அறுக்க முடியாத பந்தம் என்று சொல்கிறான். அந்த அறுக்க முடியாத உறுதியான பந்தத்தை ஒரு நாள்ல அறுத்துட்டு போயிடும். நாம ஏதாவது பிரச்சனையா அறுத்து விட்டுற வேண்டியதான். இதுதான் நாம பேசக்கூடிய வார்த்தைகள். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்புதான். அங்கே மூணாவது மனுஷங்க உள்ள போகக்கூடாது. எப்ப போகணும் தெரியுமா? பிரச்சனை முத்தி போய் அவங்கள சேர்த்து வைக்க முடியாது, அவங்க அத்துட்டு போறதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டம் வரும்பொழுதுதான் மூணாவது மனிதர்கள் உள்ள வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு வரணும். அது வரைக்கும் உள்ள வரக்கூடாது. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது கூட நம்ம ஆசைப்படக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அலி ரலியல்லாஹு தஆலா காணோம், மருமகனை காணோம். என்னமான்னு கேட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு தகராறு, அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டாரு அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. உடனே அப்படியா, என்ன பிரச்சனை, என்ன சொன்னாரு, நீ என்ன பேசுன, எதையுமே கேட்கல. எங்கம்மா போனாரு, இங்க வாக்க போனாரு அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மஸ்ஜிதுக்கு அவங்களே போனாங்க. அங்க கீழே படுத்து கிடந்தார் அலி ரலியல்லாஹு தஆலா. வீட்டுல பிரச்சனைனா பள்ளிக்கு போவாங்க, வந்து படுத்து கிடந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், அவங்க மேனி பூரா மண்ணா ஒட்டிட்டு இருக்குது. துண்டு போட்டிருந்தாங்க அல்லது ஏதோ ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. படுக்கும்போது ட்ரெஸ் விலகிடுச்சு, முதுகுல பூரா மண்ணு. தூக்கி விட்டு கும் யா அபத் துராப், மண்ணின் தந்தையே எஞ்சிருங்க அப்படின்னாங்க. மண்ணின் தந்தையே அப்படின்னு எஞ்சிருங்க அப்படின்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனக்காக மக்கள் சொல்லுகிற பெயர்களில் நான் ரொம்ப விரும்பி கேட்கிற பெயர் இதுதான். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை அபத்துரா, மண்ணின் தந்தையே என்று அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள். இந்த பெயர் தான் ரொம்ப நான் விரும்பி கேட்ட பெயர், எனக்கு பிடிச்சமான பெயர் அப்படிங்கிறாங்க. எழுப்பி விட்டு அலியே வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. ஃபாத்திமா நாயகிட்டையும் கேட்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அலிகிட்டையாவது கேட்கணும்ல, ஏங்க நீங்க கோவிச்சுட்டு வந்தீங்க, என் புள்ள என்ன சொல்லுச்சு, அல்லது நீங்க எதுவும் சொல்லிட்டீங்களா, எதையுமே கேட்கல. இதுதான் நல்ல தகப்பனுடைய பண்பு. உள்ள வரக்கூடாது, பேசக்கூடாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது, தானா சரியாயிரும். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் ஏற்படும். கொஞ்ச நேரத்துல காணாமல் போய்விடும். தேவையில்லாமல் பஞ்சாயத்து பண்றோம், அது என்னன்னு விசாரிக்கிறோம், உள்ள குடும்பத்தை இன்றைக்கு கெடுத்து விடுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சமூகத்தில், ஒரு குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய எந்த காரியத்திலும் ஒரு மூமின் ஈடுபடக்கூடாது. ஒரு குடும்பம் பிரியறதுக்கு நாம எந்த காரணத்திலும் நாம அதற்கு உறுதுணையாக ஆகிவிடக்கூடாது. ஒரு சமூகத்துல, ஒரு மஹல்லாவுல பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நாம காரணமாக இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. சமூகத்தில் சீர்திருத்தம் ஏற்படுவதற்கு அல்லாஹ் நம்மை காரணமாக ஆக்கி விடுவானாக. எந்த வகையிலும் குழப்பம் ஏற்படுத்தாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குழப்பவாதிகளிடமிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.